அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச எடுத்துருக்க புத்தகம் வந்து டாக்டர் தேவி பிரசாத் சட்டோபாத்யாயன்னு சொல்லி ஒரு வங்காள தத்துவ அவர் எழுதிய இரா சிசுபாலன் அவர்கள் மொழிபெயர்த்த மதமும் சமூகமும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாம்னு இருக்கிறேன். முதல்ல டாக்டர் தேவி பிரசாத் சட்டோபாத்யா அவர் யாருன்னா, அவர் ஒரு மார்க்சிஸ்ட் தத்துவ அவர் பிறந்தது வெஸ்ட் பெங்கால். 1918 பிறந்து 1993 அவர் இறந்தார். அவர் பேராசிரியராக கல்லூரியிலையும் பண்ணியிருக்காரு. இந்திய தத்துவத்தில் மார்க்சிய கண்ணோட்டத்தோடு பார்த்த ஒரு சில தத்துவத்தில் தேவி பிரசாத் சட்டோபாத்யா ரொம்ப முக்கியமான தத்துவ அவரோட என்ன அவருக்கும் மற்ற தத்துவ ஃபிலாசபர்ஸ்க்கும் என்ன ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ்னால், அந்த காலத்தில் ஏன் பழங்காலத்தில் வேத காலம் இதெல்லாம் ஒரு ஆன்மீக நோக்கத்தோடு தான் இவங்க எல்லாமே வந்து பார்த்தது. இந்திய தத்துவங்களை ராதாகிருஷ்ணன் உள்பட எல்லாமே இந்திய தத்துவங்கிறது ஒரு ஆன்மீக தேடலோட அந்த அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தது. ஆனால் ஒரு பொருள் முதுவாத கோட்ப கண்ணோட்டத்தில், ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தில் இந்திய தத்துவங்கள் எப்படி இருந்ததுங்கிறத வந்து பண்ணது வந்து டாக்டர் தேவி பிரசாத் சட்டோபாத்யா. அவர் நிறையா முக்கியமான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். லோகாயத்தா, அப்புறம் இந்திய தத்துவத்தில் நிலைத்தனவும் மறைந்ததும் அப்படிங்கிறது, அப்புறம் இந்திய நாத்திகம் அப்படின்னு பற்றி பேசினார். ஸோ நாத்திகத்தை பற்றிலாம் ரொம்ப பெருசாக பேசியிருக்கார். பொருள்முதவாதத்தில் எப்படி நம்ம இந்திய தத்துவங்களை ஊடாடிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்தது வந்து டாக்டர் தேவி பிரசாத் சட்டோபாத்யா. அதாவது என்ன சொல்கிறது, இந்திய தத்துவங்கிறது வெறும் வேதம் சார்ந்தது மட்டும் இல்லை, அது கூட நிறைய இருந்ததோட இது. அப்புறம் பௌத்த கடவுளை மறுத்து, அதாவது வேதத்தை மறுத்து நாத்திகம்னு சொல்லப்படுற பௌத்தம், சமணம், அப்புறம் சார்வாகம், இது எல்லாமே வந்து நாத்திக கோட்பாடு. அதான் ஆஸ்திகம் நாஸ்திகத்தோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, வேதத்தை ஏற்றது வந்து ஆஸ்திகம், வேதத்தை மறுத்தது வந்து நாத்திகம். அப்படி இந்த நாத்திகத்துக்குள்ளேயே கடவுள் ஏற்கும் அது இருக்கு இல்லைங்கிறது கூட இருக்கலாம். பட் இப்படி தான் இருக்கிறது. அதை இந்த பொருள்வாத கண்ணோட்டத்தில் தேவி பிரசாத் பார்த்தது ஒரு முக்கியமான. ஸோ அவர் எழுதிய இந்த புத்தகம் வந்து மதமும் சமூகமும் அப்படிங்கிற புத்தகம். இரா சிசுபாலன் சொல்லிட்டு தர்மபுரியில் இருக்காங்க, அவர் தான் மொழிபெயர்த்திருக்கிறார். ரொம்ப சிறப்பான மொழிபெயர்ப்பு, ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்கும். தத்துவங்கிறதே ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்டு. இதை அவர் நல்லா பண்ணியிருக்கிறார். அந்த இதில் இந்த புத்தகம் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, மதம் எப்படி உருவாகிடுச்சு, மதத்தோட தோற்றம் என்ன இது, அப்புறம் இந்து மதத்தோட தோற்றம், அதை பற்றியும் விளக்குறாரு. இதை வந்து எப்படின்னா, இது மார்க்சிய கண்ணோட்டத்திலிருந்து தான் தேவி பிரசாத் சட்டோபாத்யா பார்க்குறாரு. இன்றைக்கி நம்ம மதம் பார்க்குறோம். மதம் இன்றைக்கும் இவ்வளோ காலம் அதான் தொடர்போட பேசிகிட்டு இருக்க கூட இன்றைக்கும் மதம் வந்து ஸ்ட்ராங்காக தான் போயிட்டுருக்கு. இன்னும் மேலதிகமான மதம் வந்து இன்னும் இதாகிட்டு இருக்கு. எவ்வளோ தான் தர்க்கம் பேசினாலும், எவ்வளோ தான் நம்ம லாஜிக் பேசினாலும், இன்றைக்கி மதம் அவ்வளோ சீக்கிரம் இது நம்மளை விட்டு போகிறது. ஸோ அப்போ இன்றைக்கி இந்த மதத்தை பற்றி இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பாக பாஸ்ட்டு எப்படி வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா ப்ரெசண்ட்டு நமக்கு ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியும். ஸோ அந்த பாஸ்ட் மதம் எவ்வாறு தோன்றியது அப்படிங்கிறத மார்க்சிய கண்ணோட்டம் அப்படின்னா, மார்க்சிய கண்ணோட்டம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு மார்க்சியத்தை பற்றி ரொம்ப அதிக அளவில் எனக்கு வந்து அதில் புலமையோ இல்லை அதோட இது இல்லை. நான் புரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். தோழர்கள் அதுக்கு ஏற்பு மறுப்பு இருந்ததுன்னா அப்புறமா சொல்லுங்கள். என்னோட புரிதலை பற்றி நான் சொல்கிறேன். மார்க்சிய கண்ணோட்டம் அப்படிங்கிற பார்க்குறது வந்து ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஒன்று வரலாற்று பொருள் முழுவாதம், இன்னொன்று வந்து இயங்கியல் பொருள் முழுவாதம், டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம், அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது எப்படின்னா, மெட்டீரியலிசம்ங்கிறது பொருள் முதல்வாதம். பொருள் முதல்வாதத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, ஒரு பொருள் தான் மற்ற இன்னொரு விஷயத்தை வந்து ஐடியாஸையோ மற்ற கருத்துக்களையோ பொருள் தான் வந்து நிர்ணயிக்குது கருத்துக்களோட. ஆனால் கருத்து முதல்வாதம் என்ன சொல்லுவாங்க, இல்லை கருத்து தான் பொருளை வெளியுள்ள வந்து
பொருள் தான் நினைக்கிறேன்னா, அதாவது பொருள்னா என்ன சொல்கிறது, இட் குட் பி எனிதிங். நம்ம மூளை சிந்திக்கிறது வேறு இன்னொரு ஐடியாவாக வருது. ஸோ பொருள் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ், மார்க்சியத்தோட அடிப்படை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் கண்டிஷன் வில் டிட்டர்மைன் த அதர் எல்லாரோட இதுவும். இன்றைக்கி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நான் என்னோடய ஊர் நெய்வேலி, நான் கோயம்புத்தூரில் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் இங்கே ஏன் கோயம்புத்தூருக்கு வந்தேன் அப்படின்னா பொருளை தேடி தான், வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நான் இங்கே வந்ததுனால இதனால் எனக்கு இங்கே இருக்கிற இந்த உற்பத்தி சக்திகள், இங்கே இருக்கிற உறவுகள் இங்கே என்ன டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அப்போ மார்க்ஸோட அந்த மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் இது வந்து இப்போ நான் இன்றைக்கி இல்லைன்னா நான் ஒரு கூட்டு குடும்பமாகவே அங்கே இருந்திருப்பேன், நான் எங்கள் ஊருக்குள்ளே இருந்திருப்பேன், ஊருக்குள்ளே இதாக இருப்பேன். இன்றைக்கி பொருளை தேடி வரதால் நான் இங்கே இந்த ஊருக்கு வர வேண்டியதாக இருக்குது, நல்ல என்னோடய திருமண வாழ்க்கை இங்கே தான் இருக்குது, அப்போ பள்ளிகள் என் குழந்தைங்களை எப்படி சேர்க்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் பொருள். அதுதான் இந்த பொருள் முதல்வாதம்ங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு இதில் நான் சொல்லுவேன். இந்த பொருள் முதல்வாதம்ங்கிறது ஒரு மார்க்சிய ஒரு இதில் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் அதில் ஏங்கியல் பொருள் முதல்வாதம் அப்படிங்கிறது அது எப்படி பார்க்கணும், ஏங்கியல்ங்கிறது வந்து பழையன கழிதலும் புதியன புகிதலுங்கிற மாதிரி ஒன்று அழிந்து இன்னொன்று உருவாகும், அதில் ஒன்று இன்டராக்ட் ஆகும், ஒரு ஃபோர்ஸும் இன்னொரு ஃபோர்ஸும் இன்டராக்ட் ஆகி ஒன்று புதுசாக ஒன்று வருது, அதை தீசிஸ்ன்னுவாங்க, ஆன்டி தீசிஸ்ன்னுவாங்க, அது ரெண்டு சிந்தசிஸ் ஆகி இன்னொரு இது வரும். அதேமாதிரி நம்ம திங்கிங், நம்ம ஐடியாஸ் கூட நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், ஒரு நெகட்டிவ் வரும், அது ரெண்டுத்தையும் இது பண்ணுவோம், அப்புறம் புதுசாக ஒன்று வரும். இப்போ பிஜேபி காங்கிரஸ் இருக்குன்னா அவங்களுக்குள்ள ஒரு முட்டி மோதி 2 கொள்கைகள் மோதும், அப்புறம் இன்னொன்று ஒரு புதுசாக வரும். அது இயங்கியவியல். நம்ம உலகம் வந்து வரலாற்று வந்து ஒன்றோட முட்டி மோதி அப்படி தான் இயங்கிட்டு வருது. ஸோ அதை தான் டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னு. இந்த டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசத்தை இயங்கி வர்றது இதை வந்து ஒரு வரலாற்றை பற்றி புரிஞ்சுக்கிறது எப்படி வந்தது, எப்படி இந்த மதங்கள் அல்ல எந்த ஒரு வரலாற்றத்தை பற்றி பார்த்தாலும் இந்த டயலெக்டிக் மெட்டீரியலிசத்தோடு சேர்த்து வரலாற்றை பார்க்குறது தான் வரலாற்று பொருள் முதல்வாதம். ஸோ இதுதான் இந்த ப்ராடாக ஒரு மார்க்சியத்தை வந்து நம்ம வந்து மார்க்சிய பார்வையில் தேவி பிரசாத் சட்டோபதி அனுபவிக்கிறாருன்னா மதத்தை வந்து அவர் ஆராய்ந்திருக்கிறாருன்னா இந்த மார்க்சிய கண்ணோட்டத்திலிருந்து அவர் மதம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறது தான் தேவி பிரசாத் சட்டோபதி இந்த மதமும் சமூகமும் அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் ஆதிகால மனிதன், அவன் ஒரு புராதன மனிதன், அவன் ஒரு இந்த நாகரிகம் இல்லாத மனிதன், ஒரு ஆதி சமூகத்தில் இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணான், அவன் எல்லாருக்கும் அவன் சர்வைவலுக்காக தான் உழைச்சி அவங்க சாப்பிட்றதுக்காக இது பண்ணான். அப்படி தான் ஆதி மனிதன் வந்து அப்படி தான் இருந்தான். ஆனால் இது காலப்போக்கில் ஒரு காலகட்டத்தில் உற்பத்தி முறை வந்து மாறுது. அவனுக்கு இன்னும் ஒரு கூர்மையான ஆயுதமோ இன்னும் ஒரு இதோ ஆகிறப்ப அப்போ அவன் தேவைக்கு மீறின ஒரு உபரி கிடைக்க ஆரம்பிக்குது, சர்ப்ளஸ். முதல்ல சர்ப்ளஸ்ங்கிறதே இல்லை. அவன் வந்து அவன் வர்றதே அவன் சாப்பிடுவான், கன்சியூம் பண்ணுவான், அவன் இருப்பான். அதனால் அங்கே உபரிங்கிறது வேலை இல்லை. என்றைக்கு உற்பத்தி முறை மாறுதோ அதில் புது டெக்னாலஜி வருதோ, புது டெக்னாலஜி கையில் வர்றப்ப தேவைக்கு அதிகமாக அவனோட உபரியை வந்து சம்பாதிக்க முடியுது, உபரி வருது. அப்போ இந்த உபரியை வந்து யாரோ ஒரு இடத்துல வந்து அதை வந்து உபரியை கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த உபரியை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அந்த உபரியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறது ஒரு சிறு கூட்டம் வந்து அந்த உபரியோட இதுக்குள்ளே போகுது. அப்போ என்ன ஆகுது, அப்போ இதில் தான் வந்து அந்த உபரியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஆஃபீஸு கிளர்க்கு இதுமாரி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குரூப்பும் உண்மையிலே உற்பத்தியில் நேரடியாக இயங்குகிற ஒரு குரூப்பும் ரெண்டாக பிரியுது. அப்போ தான் வர்க்கம்ங்கிறது அப்போ தான் ரெண்டாக உடையுது. வர்க்கமே இல்லாத ஒரு சமூகமாக இருந்து வர்க்கமாக உடையிறது வந்து அந்த உபரி வந்ததுக்கப்புறம் அந்த உபரியை நிர்ணயம் பண்ணுறதுக்கு, உபரியை பாதுகாக்கிறதுக்கு, உபரியை எப்படி டிவைட் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு ஆட்கள் ஒரு குரூப் இருக்குது. இதில் வந்து சேர்றதான் மத குருமார்கள், மதம் இந்த பூசாரிகள், இவங்க எல்லாமே வர்றது வந்து இந்த இதுதான். இப்படி இவங்க இந்த உபரியை பாதுகாக்க வந்தவங்க சிறுபான்மையினர் ஒரு கட்டத்தில் அதிகாரமும் இதுவும் அவங்க பக்கம் போகுது. அப்போ இந்த அதிகாரம் இந்த சிறுபான்மையர் கட்ட போகிறப்ப பெரும்பான்மையோட மக்கள்கிட்ட சுரண்டப்படுது. அதாவது அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் இந்த சிறுபான்மையினர் வந்து வாழ முடியுது. சிறுபான்மையினர் இப்போ நேரடி உழைப்பில் இல்லை. நேரடி உழைப்பில் இங்கே இருக்க விவசாயிகள் அவங்க தான் நேரடி இருக்காங்க. இந்த சிறுபான்மையினர்கிட்ட வந்து நேரடி உழைப்பு இல்லை. ஆனால் இவங்களை இந்த உபரியை கலெக்ட் பண்ணி அந்த அதிகாரத்தை கொண்டு போகுது. அப்போ இந்த சிறுபான்மையினர்
பெரும்பான்மையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கருவி தேவைப்படுது. அந்த ஒரு கருவி தான் மதம்ங்கிற. அப்போ இந்த இந்த உபரியை வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணலாம், உபரியை எப்படி வாங்கலாம்? உபரியை வந்து வாங்குறதுக்கு 3 வழி இருக்குது. தேவபிரசாத் சொல்கிறார், உபரி ஒன்று வாங்குறது விலை கொடுத்து வாங்கலாம், அதாவது எக்ஸ்சேஞ்ச். நான் இது கொடுக்குறேன், இது கொடு அப்படின்னு விலை கொடுத்து வாங்கலாம். 1 உபரி. 2வது கொள்ளையடிக்கலாம், போய் இது எடுத்துகிட்டு வரலாம். 2வது சாத்வீக முறைப்படி நீங்களே மனமு வந்து கொடுக்க வரலாம். 3வது. அப்போ ஒரு அரசுக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு அரசோ இல்லை ஒரு அதை நிர்ணயம் பண்ண அதில் கவர்ன் பண்ணுற ஆட்களோ என்ன ஆகுதுன்னா 3வது வழி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் அவனுக்கு ப்ரிஃபரபிளான ஒரு அப்ரோச்சாக இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்லுவார் தேவபிரசாத். அவர் சமீபத்தில் திருப்பதி போனார். திருப்பதியில் எல்லாம் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் க்யூவில் நின்று தான் சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இதில் யாருமே நிர்பந்தம் பண்ணல, யாரும் அவன்கிட்ட நிர்பந்தம் பண்ணல. ஆனால் க்யூ கணக்கில், மணி கணக்கில், அவர் கணக்கில் நிற்கிறான், போய் கொண்டு போய் கொட்டுறதுக்கு, அவன் உபரி அந்த கொடுக்கறதுக்கு கொட்டுறதுக்கான். ஸோ அப்போ நான் போய் கொள்ளையடிக்கிறத விட, விலை கொடுத்து வாங்குறத விட நீங்களே வாலண்டியரை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ அந்த சாத்வீக முறையில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் மதத்தை வந்து கையாளலாம். எந்த ரூலரோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோ அப்படி தான் வந்து கையாளுறாங்க. ஸோ அப்படி தான் வந்து மதத்தோட இது வந்து நெசசிட்டி வருது, மதத்தோட இது. அப்புறம் என்ன அப்புறம் நம்ம மதத்தை பற்றி பேசும்போது மதம் வந்து இது சொல்கிறோம், மத மக்களின் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் சொல்கிறார். எந்த வகையில் சொல்கிறாருன்னா, இப்போ நான் சொல்ல வேண்டியது, இப்போ சுரண்டப்படுறவங்கள்ட்ட எப்படி அதை வந்து அவங்கள வந்து இதை பண்ணுறது, என்ன சொல்கிறது, அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது. இல்லைப்பா உனக்கு இம்மையில் இப்படி இருக்கும், பட் மறுமையில் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு இதாக வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள், மூட இதுகள்லாம் கொடுக்குறப்ப அப்போ சுரண்டப்படுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லகுவாக ஆகப்படுறது இந்த இது. ஸோ அதை தான் வந்து இந்த மதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டூலாக இருக்குது. ஆனால் அந்த மதம் வந்து நம்ம இந்த பார்வையும் பார்க்கலாம். இன்னொரு பார்வை, ஒரு வளர்ச்சி கட்டத்துக்கு, ஒரு நகர்ப்புற புரட்சிக்கு மதம் ஒரு முக்கியமான இதாகவும் இருந்திருக்கு. ஏன்னா இது ஒரு முரண்பாடு அப்படின்னு இல்லையா. அதாவது உபரி ஒரு சில பேர்கிட்ட இருக்க போய் தான் அங்கே நிபுணர்கள் இருக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கைவினை கலைஞர்கள் இல்லை வந்து ஏதோ ஒரு நாகரிகத்துக்கு அடுத்த கட்ட போடுறவங்களுக்கு கொஞ்சம் லெஷர் தேவை. அவங்க வெறும் உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் எப்படி அவன் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்பான். இப்போ சும்மா உட்காந்து யோசிக்கிறது இது பண்ணுறான் இல்லையா. ஸோ அவனுக்கு வந்து அவனால தான் ஆக்சுவலாக அடுத்த கட்ட வளர்ச்சியும் நடக்குது. இப்போ நகர்ப்புற புரட்சி அவர் சொல்கிறார், இதால் வந்து நடக்குது. அது வந்து மதம் ஒரு முக்கியமான பங்காற்றிருக்கு. உற்பத்தி முறை வளர்ச்சிக்கும் உற்பத்தி முறை இதற்கும் இந்த மாற்றம் வந்து மதம் வந்து ஒரு இதாக தான் இருக்குது. சிக்கல் என்னன்னா, இதில் சிறுபான்மையினர் தான் இதில் வந்து இந்த செல்வத்தை, இந்த உபரியை வந்து வச்சு என்ஜாய் பண்ணுறது. பெரும்பாலான சமூகம் வந்து சுரண்டப்பட்டு கஷ்டத்துலேயும் இதுலேயும் இருக்குது, சிரமத்துலேயும் இருக்குது. ஸோ அந்த முரண்பாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இவனை ஒரு மாயையான ஒரு மகிழ்ச்சியில் தான் வச்சிருக்கு மதம். அதான் மதம் மக்களின் அப்படிங்கிறது. அப்படிங்கிற அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, மதம் வந்து அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற மனிதன், அவனுக்கு ஒரு மருந்தாக இருக்கிறது. ஓபியம்ங்கிறது அவர் வந்து எந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறாருன்னா, ட்ரக்குக்காக சொல்லுது. இது ஒரு பெயின் கில்லர் மாரி, உன்னை ஒரு சந்தோஷப்படுத்து, உனக்கு ஒரு ஆசுவாசப்படுத்துது மதம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவர் சொல்கிறார் மதம் மக்களின் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த மதமே வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னா, மதம்ங்கிற இது வந்துன்னா ஆக்சுவலாக பழைய ஆதி மனிதனோட அவர் மதத்துக்கு முன்னாடிங்கிற ஒரு இதில் வந்து
ஆசிரியர் விளக்குறாரு. மாய வித்தைங்கிற மேஜிக் அப்படிங்கிற இதை வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆதி காலத்தில் மனிதன் அவனுக்கு சாமியோ இதெல்லாம் கிடையாது. அவன் அந்த புராதன மனிதன் வந்து அவனுக்கு சாமியோ இல்லை வேண்டுதலோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இயற்கையோடு அவன் வந்து போராடுறான், இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுறான், இயற்கையோடு தான் இன்ட்ராக்ஷன். அப்படிங்கிறப்ப அவன் கும்பிடுற கடவுள்லாம் அவனுக்கு எல்லாம் யாருன்னா மழை, இது இடி மின்னல், இது வேட்டையாடுதல் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அவன் அது எப்படி அவன் வேண்டுறான்னா, அவன் அதை கடவுளாக பார்க்கல. அவன் இப்போ நான் வந்து மழை வேணும் அப்படின்னா மழை போல் ஒரு நடனம் ஆடணும், மழை போல் ஒரு இது என்ன இப்போ இல்லை காட்டுக்குள்ளே வேட்டையாடுறோம்னா கரடியை வேட்டை போனால் ஒரு கரடி மாதிரியான ஒரு நடனம் ஆடணும். ஸோ இந்த மாதிரி அது வந்து மாயை வித்தைங்கிறார். மாயை ஒரு மேஜிக் மாரி தான் இவன் புராதன மனிதன் வந்து கிரியேட் பண்ணுறான் மேஜிக். அந்த மாய வித்தை தான் பின்னாடி வந்து நமக்கு வந்து இங்கே மதமாக வந்து சேர்றது வந்து இந்த மாய வித்தை ஒரு மேஜிக் மூமெண்ட்டாக இருக்கிறது. அப்புறம் சமூகம் வந்து வர்க்கமாக பிரியுது, உடையுது, அதில் உபரி வருது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மதங்கிற ஒரு 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 கான்செப்டுள்ளே வருது. ஸோ அப்படி தான் புராதன மனிதன் அதுவும் அவன் எப்படின்னா அவன் ஒரு கூட்டு உழைப்பாக தான் ஒரு கூட்டாக தான் அவன் வந்து ஆடனான். ஒரு நடனம், ஒரு மழை நடனமோ இடி மின்னலுக்கான நடனமோ அப்படி தான் அவன் வந்து இதாகும். ஸோ இப்படி தான் ஒரு மாய வித்தை ஒரு மேஜிக்காக இருந்த ஒரு விஷயம்தான் பிற்காலத்தில் வந்து அது வந்து ஒரு மதமாக மாறுது. அந்த மதமாக மாறுறதுல நம்ம பார்த்தோம், மக்களை நிர்பந்திக்கிறதுக்கும் மதம் பயன்படுது. அதேமாதிரி புரட்சிக்கும் மதம் பயன்பட்டுருக்கு. நீ ஆதி கிறிஸ்துவத்தை பார்த்துக்கலாம். கிறிஸ்துவம் அவர் ஆக்சுவலாக ஒரு ரோமானிய பேரரசை நோக்கி தான் வந்து அவர் புரட்சி பண்ணுறாரு. புரட்சி பண்ணுறப்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மக்களுக்கும் தான் அவர் வந்து அந்த அந்த வரலாற்று நாயகனாக கிறிஸ்துவை பார்த்தா அன்றைக்கி இருக்கிற ஒரு அந்த ஒடுக்குதலுக்கு எதிராக தான் அவர் வந்து போராட்டம் பண்ணுறாரு. அதில் தான் அந்த கிறிஸ்துவங்கிறது. ஸோ கிறிஸ்துவ மதம் வந்து இந்த மாதிரியான புரட்சிகள் வேலையும் செய்திருக்குது. நாகரிகத்தோட வளர்ச்சியும் இது இருக்குது, சுரண்டல்களும் இது ஒரு காம்ப்ளெக்ஸான மதம் வந்து என்ன சொல்கிறது, பல வகையான ஒரு காம்ப்ளெக்சிட்டியோடு தான் இந்த மதங்கள் வந்து இதாகுது. அப்புறம் அவரை இதில் வைக்கிற இன்னொரு இது தேவப்பிரசாத் சட்டவர்த்தி சமூகத்தை வந்து ஒரு மூணாக பிரிக்கிறார். அவர் மூணாக எப்படி பிரிக்கிறாருன்னா, ஒன்று வர்க்கமற்ற சமுதாயம், அதான் வந்து புராதன சமுதாயங்கிறது வர்க்க சமுதாயம். அப்புறம் எதிர்காலத்தில் அது வந்து திரும்பவும் ஒரு வர்க்கமற்ற சமூகங்கிற மாரி சொல்கிறார். அப்போ வர்க்கமற்ற சமூகத்தில் ஒரு மாய வித்தை இந்த இது மேஜிக் மாரி இருந்து பார்த்தோம். வர்க்க சமுதாயத்தில் மதம்ங்கிறது பார்த்தோம். வர்க்கமற்ற சமூகமாக பின்னாடி எதிர்காலத்தில் மாறும்போது இந்த மதங்கிறதுக்கே தேவையில்லாமல் போகும், இது மதம் உதிரும் அப்படிங்கிறது. இது வந்து மார்க்சிய அடிப்படையில் பார்க்க போனால் இது ஒரு என்ன சொல்கிறது, நிலை மறுப்பின் நிலை அப்படிங்கிறோம், நெகேஷன் ஆஃப் நெகேஷன் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு விதை இருக்குது, விதையிலேருந்து செடி முளையுது, செடி பழமாகுது, காயாகுது, பழமாகுது, திருப்பி விதையாகுது, அப்புறம் திருப்பி இதாகுது. இன்றைக்கி ஒன்றை இதாகுது. ஸோ அந்த மாதிரி இதாகுங்கிறது ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்திலேருந்து சொல்கிறார். ஸோ நிலைமறுப்பு அப்படிங்கிறது ஒரு வர்க்கமற்ற சமூகம், வர்க்க சமூகம் திருப்பி ஒரு வர்க்கமற்ற சமூகமாக மாறும் அப்படிங்கிற சொல்கிறாரு. ஆனால் வர்க்கமற்ற ஆதிகால சமூகம் வந்து ஒரு ஏழ்மையில தான் இருந்தது. அன்றைக்கி ஏழ்மை தான் சமத்துவமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வர்க்க சமூகம் இதாகி உற்பத்தி சக்திகள்லாம் வளர்ச்சி இருந்ததுனால அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது அதே ஏழ்மை இல்லாத இன்னொரு கட்டத்துக்கு போய் வர்க்கமும் இருக்காது. வர்க்கம் இருக்காததால் மதத்துக்கான தேவைகளும் இருக்காமல் மதமே உதிரும் அப்படிங்கிறது தான் இவர் வந்து மார்க்ஸ் வந்து வைக்கிற தேவப்பிரசாத் சட்டவர்த்தி அவர் சொல்கிற விஷயம். இது வந்து மதங்களை பற்றியான ஒரு ஒட்டுமொத்தமாக அவர் புரிதல் கொடுக்குறாரு. அப்புறம் அவர் நம்ம இந்திய சமூகத்தையும் எடுத்து ஆயிடுறார். நம்மளுடைய அரப்பா நாயகர்கள், சிந்து சமவெளி நாகரிகம், இதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. அப்போ இந்த நம்ம அரப்பா நாகரிகங்கிறது பார்க்குறோம் 2500-3000 வருஷம் அந்த இதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் அரப்பா நாகரிகம் முடிஞ்சு அப்புறம் இந்த வேதகால இது நாகரிகம் உள்ளது. அவர் வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா,
ஹரப்பா நாகரிகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் இந்த தொல்லியல் இந்த இனவியலோட இதெல்லாம் அனலைஸ் தான் பண்ணி சொல்கிறாரு. ஒரு பெரிய இது இந்த மக்களை, ஏன்னா ஹரப்பா நகரத்தில் நிறையா வீடுகள் இதெல்லாம் தோண்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போவே 2500 மக்கள் ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு இதாக அப்போ கிடைத்த தரவுகள் தொல்லியல் இதெல்லாம் பார்க்குறப்ப அங்கே வந்து எந்த ஒரு பெரிய ஆயுதத்துக்கான இரும்பு காலம் கூட அப்போ இல்லை அப்படிங்கிற. அப்போ இரும்பு காலம்லாம் இல்லாமல் இவ்வளோ பெரிய மக்களை எப்படி நிர்வகிக்கப்பா அப்படிங்கிறப்ப பார்க்குறப்ப தான் அப்போ அங்கே மதம்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு இது வந்து உபயோகப்பட்டிருக்க வேண்டும். மக்களை அந்த மதத்து மூலமாக தான் ஒரு சாத்வீக முறையில் அந்த உபரியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தேவபிரசாத் சட்டர்ஜி சொல்கிறார். ஸோ அங்கே ஒரு பெரிய ஒரு வயலண்ட்டான நிகழ்ச்சியோ இல்லை ஒரு வயலன்ஸ் நடந்ததுக்கான ஆயுதமோ, அதாவது இவங்க தொல்லியல், இப்போ நம்ம அந்த காலத்தை பற்றிலாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த தொல்லியலோடையும் இலக்கியத்தோடையும் அதில் இருந்த தடயங்களை வச்சு தான் நம்ம ஒரு அசியூம் பண்ணி இப்படி தான் இந்த சமூகம் இருந்திருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே உள்ள எஜிப்ட், மெசொப்பொட்டேமியா அந்த மாதிரி நாகரிகங்கள் கூட இது இந்த தற்காப்புக்காக ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒரு தடயம். அந்த தற்காப்புலாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ஆயுதங்கள் எந்த கூர்மையான ஆயுதங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ண, அந்த இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இங்கே பெரிய தற்காப்புக்கான இதெல்லாம் இல்லாமல் இருந்து பெரிய ஒரு வன்முறையான சமூகமாக இல்லைங்கிறது தான் இந்த ஆய்வுகள் சொல்லுதான். அப்படி இந்த சமூகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா எதனால் எந்த கருவியால் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதுனா இவர் வந்து அந்த மதம் மூலமாக தான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்தை வந்து கட்டுக்கோப்பையாக வச்சுருக்க முடியும், இதை பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஹரப்பா நாகரிகத்தை பற்றி. அப்புறம் வேதகால நாகரிகத்தை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷத்துக்கு வேத நாகரிகம் வருது. அப்போ இந்த வேதாஸை பற்றிலாம் சொல்கிறாரு. தோழர்கள் யாராவது வேதத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. நான் புரிஞ்சதை பற்றி என்ன சொல்கிறேன், வேதங்கள் வேதாஸோட இது வந்து இந்த ரிக்வேதாவில் இவர் என்ன சொல்கிறாரு, அது முக்கியமாக அது ஒரு நல்ல கவிஞர்களோட அது ஒரு கவிதை, கவிஞர் ஒரு பாட்டு, ஒரு கவிதை தான். அந்த ஒரு தொகுப்பே, ஒரு வேதமே ஒரு தொகுப்பாக மொத்தமாக பார்த்தா அது ஒரு கவிதை. அந்த காலத்தில் வந்து மனித நாகரிக காலகட்டத்தில் ஒரு குழந்தை பருவத்தில் தான் இருக்கும். அந்த பிரிவில் அவ்வளோதான் அவங்க பார்த்து வியந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து அந்த ரிக்வேதம் அந்த வேதங்கள் மோஸ்ட்டாக யாகத்தை பேஸ் பண்ணி தான் இருந்தது. யாகம் இருந்தது. அந்த யாகத்தை கூட என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு வேண்டியது யாகம் தான் முக்கியம். அவங்களுக்கு மத குருமார்களுக்கு வந்து யாகம் வந்து அந்த யாகத்துக்கு கீழே தான் கடவுளே ஒரு ஸ்டெப்பு கீழேங்கிறாங்க. கடவுளே வந்து அந்த யாகத்துக்கு கடவுள் கட்டுப்படணும் அப்படிங்கிறதான் இவங்க யார் மதகுருமார்கள் எல்லாம் இதை பண்ணு. அப்போ இது எதுக்குன்னு இதோட நீங்கள் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் ஏன் இப்படி கடவுளுக்கே ஒரு சைடில் லோ பண்ணி யாகத்துக்கு ஏன் முக்கியம் கொடுத்தாங்க, ஏன் இந்த இதுக்கு பூஜை இதுக்கெல்லாம் ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவன் இந்த உபரி இந்த வசதி படைத்தவர்களும் இந்த அவங்கள்ட்ட இந்த பொருள் தன்கிட்ட இருக்கிறதுக்காகவும் அதை கட்டி காட்டுறதுக்கு தான் அவன் இந்த யாகம்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து கடவுளுக்கே அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த யாகத்தை வளர்த்தது வந்து இந்த இதோட தான், அந்த சிறுபான்மையினர் தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ அப்போ இந்த வேதம்ங்கிறது ஒரு 1000 வருஷமாக வெறும் ஓரல் ட்ரெடிஷனில் தான் வருது. ஒருத்தவங்க பேசி தான் அந்த மாதிரி தான் வருது அப்படிங்கிறாரு. அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாரு, இதை வந்து ஒரு குறுகிய குரூப்புக்குள்ளே தான் இதை வந்து பெரும்பான்மை மக்களை வந்து இந்த இதுலேருந்து வெளியில் எடுத்துட்டோம். நாலேஜை ஷேரே பண்ணாமல் இவங்களுக்குள்ளே அது ஒரு சிறுபான்மையினர் கூட்டமே சொல்கிறாரு. ஒட்டுண்ணிகள்ங்கிறது பேராசிட்ஸ், அதாவது சமூகத்தில் இருக்கிற உபரியை உறிஞ்சிக்கிட்டு வாழ்கிற பேராசைட் ஒட்டுண்ணிகள், வீடுகளெல்லாம் ஒட்டுண்ணிகள் இருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் இந்த வேத காலத்தில் வந்து இந்த ஒரு சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அவர் ஹரப்பா நாகரிகத்தை பற்றி பேசுகிறாரு, வேதகால நாகரிகத்தை பற்றி பேசுகிறார், அப்புறம் பௌத்தத்தை பற்றியும் பேசுகிறார். பௌத்தம் எப்படி ஒரு வேதத்தை மறுத்து எழுந்த ஒரு வாய்ஸ், ஒரு குரல்,
அது வந்து சிலை வழிபாடுக்கோ இல்லை வந்து அதுக்கு துக்கத்துக்கான என்ன காரணங்கிற பல காரணங்கள்லாம் வச்சு அலசி ஆராய்ந்து அது மாதிரி பண்ண ஒரு இது. ஆனால் அதுவே பின்னாடி வந்து பௌத்தமே ஒரு அரசு மதமாக ஆகிறப்ப ஒரு எதிர்மறையாகி போகுது. அதுவே ஒரு பெரிய அமைப்பு மாரி ஆகி அதிகாரமாகி நம்ம அது மகாயான இதுங்கிறது இல்லை. அது ஆரம்ப கால புத்தர் போதித்ததும் இந்த மகாயானம் வந்து சேர்ந்ததும் பார்த்திங்கன்னா நிறைய டைலூட் ஆகிருக்கு. அது அரசு மதமாகிறப்ப அமைப்பே வேணாங்கிறவர் ஆக்சுவலாக அது அமைப்பாகப்பட்டது. என்னை கடவுளாக ஆக்காதீங்கிறது அவரை கடவுளாக்குனாங்க. இந்த மாதிரி ஒரு பௌத்தம் ஆரம்பித்த ஒரு இது வந்து இதாக இருந்தது. பட் பிற்காலத்தில் அது வந்து பௌத்தம் வந்து எப்படி அது எதிர்மறையாகி போய் பொருள் போனது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இது மாதிரி என்ன சொல்கிறது, இது எனக்கு படிக்கிறப்ப இதெல்லாம் வந்து ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தில் ஒரு இந்த மாதிரி ஆண்களில் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நான் மதத்தை இந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு வரலாற்று பின்னணியோடு பார்க்கறது பார்க்கல. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறார், மதத்தின் எதிர்காலம் என்னவாக இருக்கும், மதம் என்னவா ஆகும் அப்படிங்கிறப்ப இந்த மதம் எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம பார்த்தோம். நம்மளை ஆசுவாசப்படுத்த, நம்மளுக்கு ஒரு இதை பண்ண, அதில் ஒரு மாயையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க, அப்படி தான் கொடுக்குது. அப்போ இந்த மதத்தை அதை நம்ம பேசுகிறது இது நீங்கள் தர்க்கத்தாலே அதுவரையும் மதத்தை வந்து பண்ண முடியாது. நம்ம பண்ணதான் இன்றைக்கி எவ்வளோ விஞ்ஞான மலையில் முழிச்சில்ல, மதம் இன்னும் மேலும் மேலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மதம் இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்குது. இன்றைக்கி ஆளும் இதாகவே இருக்குது மதம். அதை அப்படிங்கிறப்ப இது எப்படி நீங்கள் வந்து இதை வந்து இருக்கும் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த பெரும்பான்மை மக்கள், சுரண்டப்பட்ட மக்களுடைய மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் இதை நீங்கள் மாற்ற முடியாது. அப்போ அந்த பெரும்பான்மையான மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணுன்னா உண்மையான மகிழ்ச்சி கொடுக்கணும். உண்மையான மகிழ்ச்சி வரணும்னா மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் மாறணும். அவங்களோட பொருளாதார இதுவும் ஒரு நீங்கள் மார்க்சிய அடிப்படையில் தான் பார்க்கணும். மார்க்சிய பார்க்குற பார்க்கல, அவங்களோட பொருளாதார அடிப்படைகள்லாம் இம்ப்ரூவ் ஆகி எல்லாரும் இதாக கண்டத்தில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். உண்மையான மகிழ்ச்சின்ற வர்ற கண்டத்தில் மதம்ங்கிறது ஒன்று தேவையில்லாமல் போகும். ஸோ அப்போ அந்த மார்க்சிய பார்வையில் ஒரு வர்க்க சமூகம், வர்க்கமில்லாத சமூகமாக மாறும். அந்த சோசியலிச கனவில், அந்த சோசியலிச இதில் மாறப்போ இந்த மதமும் உதிர்ந்து போகும், மதமும் இல்லாமல் ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறாரு. வாய்ப்பு கொடுத்தது.